தற்போது அதிமுக, பாரதிய ஜனதா இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்கின்ற இந்த சூழ்நிலையில ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவர் நிதானம் இல்லாம மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதாவது பெண்களை இழிவுபடுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை துரிதமான நடவடிக்கை. உடனடியாக இந்த பாரதிய ஜனதா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாரதிய ஜனதா பாலியல் ஜனதா. முகவரி நேயர்களுக்கு வணக்கம். இரண்டு முக்கியமான செய்தி. ஒன்று, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அந்த அறிவிப்பு நாளைக்கு வரலாம். அது இப்ப ஏகமனதாக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதுதான் தகவல். யார் அந்த நயினார் நாகேந்திரன்? நெல்லை மாவட்டம் பணக்குடியை பூர்வமாக கொண்டவர். 1989ஆம் ஆண்டு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பணக்குடி அதிமுகவினுடைய நகர செயலாளராக பணியாற்றி வந்தார். அதன் பின்னாடி அவருக்கு நெல்லை மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக அதிமுகவில் நியமிக்கப்பட்டு திறம்பட செயல்பட்டு வந்தார். நெல்லை மாநகர மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளராகவும் அவர் கூடுதலாக கவனித்து வந்திருக்கிறார். அதற்கு அடுத்தது ஜெயலலிதா பேரவையினுடைய மாநில செயலாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டு அந்த பதவியிலும் அவர் திறம்பட பணியாற்றி வந்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு நெல்லை தொகுதியில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் முதலாக எம்எல்ஏ ஆன போதே அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அமைச்சர் பதவியும் ஜெயலலிதா கொடுத்து அழகு பார்த்தார். அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை தழுவினார். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார். 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைந்த பின்பு அதிமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார். 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா உறுப்பினராக தற்போது பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டு 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். தற்போது அதிமுக, பாரதிய ஜனதா இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்கின்ற இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த அண்ணாமலையை நீக்கிவிட்டு நயினார் நாகேந்திரனை புதிதாக நியமனம் செய்துள்ளனர். இவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே சாதியினுடைய அடிப்படையில ஒரு முறை நாடாருக்கும், இன்னொரு முறை கவுண்டர் பெல்ட்டுக்கும், ஒரு முறை தலித்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த சாதி பெல்ட் எங்கெங்க வலுவா இருக்கிறதோ அந்த அடிப்படையில அவர்களுக்கு பதவியை கொடுத்து அந்த வாக்கு வங்கியை கூடுதலாக பெறுவதற்காக இந்த வேலைகளை செய்வார்கள். தற்போது குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரனுக்கு இப்போது அந்த பதவி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் முக்குளத்தூர்களுடைய ஓட் பேங்கை அவர் மூலமாக அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையில நயினார் நாகேந்திரனை அந்த பதவியில் அமர்த்தியுள்ளனர். போதிய செய்தி நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கின்ற செய்தி திமுகவை குறித்து ஒரு செய்தி. திமுகவில் இருந்த துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்களை அந்த பதவியிலிருந்து விடுவித்து திருச்சி சிவாவிற்கு அந்த பதவியை வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு அதிரடியான நடவடிக்கை. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல, அதாவது ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவர் ஒரு நிதானம் இல்லாம மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி, அதாவது பெண்களை இழிவுபடுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பொன்முடி பேசியிருக்கிறார். அது அப்படியே இன்று சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து கொண்டிருக்கிறது. அதனை வைத்து இன்று முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார். அவர் தான் முதல்ல கண்டிச்சதே. அவரால் தான் இந்த இஷ்யூ பெருசாவே ஆச்சு. இது எந்த சூழ்நிலையில பொன்முடி எந்த சூழ்நிலையில எதற்காக இது பேசியிருந்தாலும் இதுக்கு மன்னிக்க முடியாத குற்றம், இதற்கான தண்டனை அவர் பெற்றே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை, வானதி சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் உதயகுமார், இவங்க எல்லாம் கடுமையா அதை பொன்முடியை பற்றி பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க.
நம்மளை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை துரிதமான நடவடிக்கை. உடனடியாக மிக உயர்ந்த பொறுப்பு, கட்சியிலேயே மிக உயர்ந்த பதவி, அதாவது தலைவர், பொதுச் செயலாளர், அதுக்கடுத்து துணை பொதுச் செயலாளர், 3வது இடத்துல அவரை உட்கார வைத்து தன் அருகிலே அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்தார் முதலமைச்சர். ஆனா தான் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கூட அவர் உணராம தற்போதைய அமைச்சர், அதாவது உயர்கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சராக இருந்தவர் இப்படியெல்லாம் பேசலாமா, இது சரியானதா அப்படின்னு கூட புரிஞ்சிக்க கொள்ள முடியாம மிக மிக ஆபாசமாக பெண்களை அந்த பார்க்கின்ற விதமே, அதாவது ஒரு கௌரவமாக பார்க்கின்ற விதம் இல்லாமல் பெண்களை பார்க்கின்ற விதமே மிக மோசமான பார்வையில் பார்த்து அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி அவர் பயன்படுத்தியிருக்க கூடாது, தவிர்த்திருக்கணும். இந்த நடவடிக்கை துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து உடனடியாக அவரை நீக்கி அந்த இடத்தில் திருச்சி சிவாவை அவர்களை நியமனம் செய்திருக்கிறார். இந்த முதலமைச்சருடைய இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. உண்மையிலே பாராட்டுக்குரியது. இது போன்று இனிமே இருக்கக்கூடிய கட்சியில் அடுத்ததாக இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு இந்த நடவடிக்கை ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இது ஒன்றும் சாதாரணமானது கிடையாது. யார் பேசினாலும் துணை பொதுச் செயலாளரே தூக்கிட்டோம். அதே மேடையில துரைமுருகனும் பேசியிருக்காரு. துரைமுருகனும் கொஞ்சம் தவறாதான் பேசியிருக்காரு. ஆனா துரைமுருகன் வேற வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதனால் அவர் மன்னிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா பொன்முடிய முதலமைச்சர் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டார். கட்சியிலிருந்து தூக்கிட்டார். அவ்வளவுதான். இன்னும் கட்சி உறுப்பினரா இருக்காரு, வேற எதுவும் கிடையாது. அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் கூட வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் முதலமைச்சரின் இந்த செயல் வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. தேர்தலுக்கு 2026 தேர்தல் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், அந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள் எது பேசுவார்கள், எதை அதை அம்பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் உணராமல், இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், இதெல்லாம் புரிந்து கொள்ளாதவர் கிடையாது பொன்முடி. ஆனா அவர் எப்போதுமே கேஷுவலா இந்த மாதிரிதான் தன்னுடைய வார்த்தைகளை விட்டுட்டு பின்னாடி மிகப்பெரிய அளவுல வருத்தப்படுவார். அது இப்போதும் அவருக்கு நடந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்திற்காவது திமுகவில் இருக்கிறவர்களை, இந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சாளர்களை அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்ட்டு பொதுமக்கள் சரியான கேள்விகளாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இல்ல பாரதிய ஜனதா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாரதிய ஜனதா பாலியல் ஜனதா. அது இந்த கட்சியில் இருக்கிறவங்க புறமே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவன் தான். அதனால அவர்கள் இங்க சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. பொதுவாவே திமுக என்பது பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. பெண்கள் முன்னேற்றத்திற்கு, பெண்களுக்கான சம உரிமை கொடுப்பதற்கு அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியில இப்படியெல்லாம் ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. அதை முதலமைச்சரும் அவர்கள் கண்டித்து வேகமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதற்கான பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.